ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு எங்கள் வீட்டு மாடி தோட்டம் பார்க்க போகிறோங்க. மாடி தோட்டம் பார்க்கலாம். வெண்டைக்காய், மணத்தக்காளிங்க. மணத்தக்காளி நிறைய பழம் கிடந்துச்சு. இது வந்து தண்டங்கீரை. இதுவும் மணத்தக்காளி கீரை. கத்திரிக்காய்ங்க. கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. கொஞ்சம் நோய் அடிச்சிருச்சு. ஊருக்கு போயிருந்தாங்க. ஊருக்கு போன இடத்துல 10 நாள் எடுத்து தண்ணி ஊற்றாமல் அப்படியே வாடிட்டுங்க. நல்லா பிஞ்சு நிறைய பிடிச்சிருக்கு. ப்ளூ கலர் காய்ங்க. கத்திரிக்காய் வந்து பச்சை காய் கிடக்கு, புழு காய் கிடக்கு. அப்பப்போ நம்ம அந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சு போட்டோம்னா வீட்டுக்கு காய் எடுத்துக்கலாங்க. நம்ம கடையில் வாங்கிறதோட வீட்டில் வளர்த்து நம்ம கறி வச்சோம்னா ஆரோக்கியமாக வளர்த்து சாப்பிடலாங்க. நம்ம கடையில் உள்ள காயெல்லாம் நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி மருந்து நிறைய அடிப்பாங்க. எல்லாமே நம்ம தான் சாப்பிட்றோம். அதனால் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் விளைவிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா செடியுமே நிற்குங்க. இது மணத்தக்காளி கீரை தான், அறுத்து எடுத்துருக்காங்க கறி வைக்கிறதுக்காண்டி. இது பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணிங்க. யாரெல்லாம் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. எங்கள் வீட்டு மாடி தோட்டம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. வல்லாரங்க, வல்லாரக்கீரை. இது வந்து குழந்தைகளுக்கு கறி வச்சு கொடுங்கங்க, ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இது வந்து சோப்பு தண்டுக்கீரை, விதைக்காண்டி விட்டுருக்காங்க, விதை எடுக்கிறதுக்காண்டி. இது மணத்தக்காளி கீரை தான், அறுத்து கறி வச்சுட்டாங்க. இது சிவப்பு பொன்னாங்கண்ணிங்க. இதை பறித்து நான் கறி வச்சு வீடியோ போட்டிருக்கேன், பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. வீடியோ வரும், ஷார்ட்ஸில் பாருங்கள், அம்மா மகள் சேனலில். இந்த கீரையை தான் அறுத்து கறி வச்சுருக்காங்க. அப்புறமா இது தண்டங்கீரை. தண்டங்கீரை. அப்புறமா இது வந்து அரைக்கீரை. அரைக்கீரை வந்து அறுத்து எடுத்துட்டாங்க. சின்ன சின்னதாக இருக்குன்னு முளைச்சி வரும். இதெல்லாம் செடியெல்லாம் பழசாயிட்டுங்க, இனிமேல் அழிச்சிட்டு வேற போடணும். இது மணத்தக்காளி பழம் பாருங்க. இது பச்சை பொன்னாங்கண்ணி, தண்டங்கீரை. மாடி இருந்துன்னா மாடியில் இந்த மாதிரி வைங்க, இல்லை கீழே வீட்டு பக்கத்தில் இடம் இருந்தனாலும் இந்த மாதிரி செடி வாங்கி வைங்க. நம்ம அப்பப்போ காய்கறி நம்ம எடுத்துக்கலாம் கறிக்கு. இது மாடியில் வச்சுருக்கோம். கீழேயும் செடியெல்லாம் நிற்கி கீழே உள்ள செடிகளை பார்க்கலாம் வாங்க. கீழே மாடியிலேருந்து கீழே பார்த்தா நான் தெரியுது பாருங்கள். இது வீட்டு பின்னாடி நிற்கிங்க. பிரண்டை, அவரைக்காய், பப்பாளி, சுரைக்காய், மருதாணி, மல்லிகைப்பூ செடி, செம்பருத்தி. இது கல்லடப்புக்கு நல்லதுங்க. இந்த கீரை பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது என்ன கீரைன்னு. இது செம்பருத்திங்க. எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது வச்சுருக்காங்க. இது அடுக்குமல்லி. அடுக்குமல்லியில் வந்து மினியை வந்து நம்ம நொடிச்சு விட்டால் தான் தளிர்லேருந்து பூ பூக்குங்க. மினியை வந்து ஆஞ்சி விடணும். உங்கள் வீட்லேயும் செடி இருந்ததுன்னா அந்த மாதிரி மினியை வந்து ஆஞ்சி விடுங்க. ஆஞ்சி விட்டிங்கன்னா அங்கங்கே கன்னி வச்சுருங்க. கன்னி வச்சு பூக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி தளிரப்புறம் ஆஞ்சிருங்க. ஒவ்வொரு இலையாவும் ஆஞ்சிக்களை போடலாங்க. அந்த இலை பக்கத்துலேருந்து உங்களுக்கு கன்னி விட்டு வரும். மல்லிகைப்பூ செடி இருந்ததுன்னா அந்த மாதிரி செய்யுங்க. பூக்கலைன்னா. இது பப்பாளிங்க. காய் காய்ச்சிருக்கு, பழுக்கலை. எவ்வளோ கீழே தள்ளி கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் வீட்டிலே வளர்த்து சாப்பிடுறது நமக்கு மருந்து எதுவும் அடிக்காமல் சாப்பிட்லாங்க. ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கும் வீட்டு பக்கத்தில் இடம் இருந்ததுன்னா அந்த மாதிரி தோட்டம் வைங்க. இது அவரைக்காய். அவரைக்காய் வந்து காய்ச்சி முடிச்சிருச்சு. சீசனில் தான் காய்க்கும். நல்ல தளிர்ட்டு வந்திருக்கு கொடி. இனிமேல் தான் பூக்குங்க. இது வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல இதெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து மச்சான் பையன் தான் வச்சுருக்காங்க வீட்டில். வாழைத்தோட்டங்க. வாழை போட்டிருக்கு பாருங்கள். வீட்டு பக்கத்துலேயே தான் எல்லாம் வளர்த்துருக்காங்க. வாழைக்கொலை தள்ளி இருக்குது. நம்ம சாப்பாட்டுக்கும் எல்லாம் அறுத்துக்கிடலாம். அப்புறம் வந்து இது வெத்தலை கொடிங்க. வெத்தலை எவ்வளோ தளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டிலே வளர்த்து ஆரோக்கியமாக பறித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இது வந்து பிரண்டையும் சட்னி வச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பிரண்டை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு. ரொம்ப நல்லது பிரண்டை சாப்பிட்றது, மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இது வீட்டு பின்னாடி கிடக்கிறது மிளகாய் செடிங்க.
மிளகாய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். பச்சை மிளகாய் அப்பப்போ நம்ம சட்னிக்கு பொரியலுக்கு நம்ம பறிச்சுக்கலாங்க வீட்டில். இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இடம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி காய் போடுங்க. எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய்ங்க, பச்சை கத்திரிக்காய், ப்ளூ கத்திரிக்காய் எல்லாமே இதில் கிடக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் மசியல், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நம்ம வீட்டிலே வளர்த்து நம்ம செடியில் பறித்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் இருந்துன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ப்ளூ கலர் காய்ங்க. இது பூத்துருக்கு, இன்னும் காய் வரல. இது சுரைக்காங்க, சுரைக்காய் செடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கருவேப்பிலை செடிங்க. கீரையெல்லாம் ஆஞ்சி எடுத்தாச்சு. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரைலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது முடக்கத்தாங்க. எனக்கு கழுத்து வலி இருக்கனால முடக்கத்தான் சூப் போட்டு குடிக்கிறதுக்காண்டி பறிச்சிட்டு வந்தேன். இது வந்து பிரண்டைங்க. நல்ல இளம் பிரண்டை. நம்ம காம்பை மட்டும் ஒடிச்சு எடுத்தாச்சுன்னா நார் வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சட்னி வைக்கலாங்க. இது கத்திரிக்காய், வல்லாரக்கீரை. இது எல்லாமே பொரியல் வீடியோ எடுத்திருக்கேன், வரும் பாருங்கள். பிரண்டை சட்னி வந்துருச்சு அக்னி சமையலில். வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைலாம் அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள், பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சுற்றுலா சந்திப்போம். பாய்.